12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.4 மூன்றாவது கணக்கு பார்க்கிறோம். வேதியாளர் ஒருவரிடம் 50% அமிலத்தன்மை கொண்ட ஒரு கரைசலும் 20% அமிலத்தன்மை கொண்ட மற்றொரு கரைசலும் உள்ளது. அவர் 10 லிட்டர் கரைசலில் 40% அமிலத்தன்மை உள்ளவாறு ஒரு கரைசலை உருவாக்க இருவகை கரைசல்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் எத்தனை லிட்டர் சேர்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்குது. கிராமரின் விதியை பயன்படுத்தி இந்த கணக்கை தீர்க்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதில் 50% அமிலத்தன்மை கொண்ட கரைசலும் 25% அமிலத்தன்மை கொண்ட கரைசலின் அளவும் என்னான்னு தான் நம்ம கணக்கிடணும். அந்த மதிப்புகளை தெரியாததுனால எக்ஸ் மற்றும் ஒய்ன்னு எடுக்கலாம். 50% அமிலத்தன்மை கொண்ட கரைசலை எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். அமிலத்தன்மை 50% அமிலத்தன்மை கொண்ட கரைசலானது எக்ஸு. 25% அமிலத்தன்மை கொண்ட கரைசலின் அளவானது ஒய் என்க. மொத்தம் இருக்கக்கூடிய கரைசலின் அளவானது 10 லிட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ எக்ஸ் மற்றும் ஒய் இரண்டின் கூடுதலும் எதற்கு சமம்? 10ற்கு சமம். இது சமன்பாடு 1. எக்ஸ் என்ற கரைசலில் 50% அமிலத்தன்மை கொண்ட கரைசலும் 25% அமிலத்தன்மை கொண்ட மற்றொரு கரைசலும் உள்ளதுன்னு கொடுத்துருக்குறாங்க ஒரு வேதியியலாளரிடம். அப்போ 50% அப்படிங்கிறப்ப எக்ஸ் என்ற கரைசலை 50ஆல் பெருக்கிறப்ப 50% பெருக்கல் எக்ஸு ப்ளஸ் ஒய் என்ற கரைசலில் 25% அமிலத்தன்மை கொண்ட கரைசல் உள்ளதாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ 25%. எதில் 25%? ஒய்யில் 25% நமக்கு கலந்துருக்குது. ஈக்குவல் டு இரண்டும் சேர்றப்ப 10 லிட்டர் கரைசலில் 40% அமிலத்தன்மை உள்ளவாறு ஒரு கரைசல் உருவாக்கப்படுகிறது. அப்போ 10 லிட்டர் கரைசலில் எவ்வளவு சதவீதம் அமிலத்தன்மை கொண்டதாக மாறுதுன்னா 40% கொண்ட கரைசலாக அது மாறுதாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதை சுருக்கலாம். சதவீதம் எனும் பொழுது பை 100ன்னு கொடுக்கலாம். 50/100 பெருக்கல் எக்ஸு ப்ளஸ் 25/100 பெருக்கல் ஒய் ஈக்குவல் டு 40%. 40/100 பெருக்கல் 10. டினாமினேட்டரில் இடது பக்கமும் வலது பக்கமும் சேமாக இருக்கிறதுனால இடது பக்கம் டினாமினேட்டர் சேமான இருக்கிறதுனால நியூமரேட்டர் மதிப்புகளை கூட்டுறப்ப 50 பெருக்கல் எக்ஸ் 50 எக்ஸு 25 பெருக்கல் ஒய் 25 ஒய் பை 100 ஈக்குவல் டு 40 பெருக்கல் 10 400/100. 100 இடது பக்கமும் வலது பக்கமும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா சமன்பாடானது. நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்புகள் 50x ப்ளஸ் 25y ஈக்குவல் டு 400. மூன்று மதிப்புகளுமே 25ஆல் வகுபடுங்கிறதுனால 50x/25 ப்ளஸ் 25y/25 ஈக்குவல் டு 400/25. ஓர் 25 2 25 50. ஓர் 25 25 கேன்சல் ஆகிடும். ஒரு முறை 40ல் ஒரு 25 மீதி 15 150. 150ல் 6 முறை 2x ப்ளஸ் 1 பெருக்கல் ஒய்ங்கிறப்ப ஒய் ஈக்குவல் டு 16. இதை சமன்பாடு 2ன்னு கொடுத்துடலாம். முதல் மற்றும் இரண்டாவது சமன்பாட்டில் எக்ஸ் மற்றும் மாறிகளின் கெழுக்கள் டெல்லில் எடுத்து எழுதி அணிக்கோவை மதிப்பு கணக்கிடுவோம். முதல் சமன்பாட்டில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் கெழுக்கள் 1 1ன்னு இருக்குது. இரண்டாவது சமன்பாட்டில் 2 1 1 பெருக்கல் 1 1 2 பெருக்கல் 1 ப்ளஸ் 2ன்னு வருது. -2ன்னு கொடுப்போம். மதிப்பானது -1. அடுத்து del1 என்பது del1 ஆனது முதல் சமன்பாடு என்ன இருக்குது? முதல் நிரல் என்ன இருக்குது? எக்ஸு. எக்ஸின் கெழுக்களுக்கு பதிலாக மாறிலி மதிப்பை பிரதியிடுறோம். மாறிலி மதிப்பானது முதல் சமன்பாட்டில் 10 இரண்டாவது சமன்பாட்டில் 16. ஒய்யின் கெழுக்கள் அப்படியே எழுதிடுறோம். 10 பெருக்கல் 1 10 ஒரு 16 16 -16 ஈக்குவல் டு -6. del2 என்பது 1 2 இரண்டாவது நிரலுக்கு பதிலாக மாறிலியை பிரதியிடுறோம். 10 16 ஒரு 16 16 2 20 ப்ளஸ் 20க்கு பதிலாக -20 மதிப்பு -4. எக்ஸ் ஈக்குவல் டு del1/del அணிக்கோவை மதிப்பு del1 என்பது -6 டெல்லின் மதிப்பானது -1. மைனஸ் கேன்சல் ஆகிடும். 6/1 மதிப்பு 6. அடுத்து ஒய் கணக்கிடுறோம். del3/del del2/del del2வின் மதிப்பு -4/-1 மைனஸ் கேன்சல் ஆகுது. 4/1 மதிப்பு 4. 10 லிட்டர் கரைசலில் 50% அமிலத்தன்மை கொண்ட கரைசலின் அளவு 6 லிட்டராகவும் 25% அமிலத்தன்மை கொண்ட கரைசலின் அளவானது 4 லிட்டராகவும் இருக்கணும். அதை எடுத்து எழுதிக்கலாம். தேர்ஃபோர் 10 லிட்டர் கரைசலில்
50% அமிலத்தன்மை கொண்ட கரைசலானது 6 லிட்டரும் 25% அமிலத்தன்மை கொண்ட கரைசலானது 25% அமிலத்தன்மை கொண்ட கரைசல் 4 லிட்டரும் இருக்க வேண்டும். தேங்க்யூ.